வணக்கம். இன்னைக்கு நாம மாஜா கிரியேஷன்ஸோட புது கலெக்ஷன் ஈஸி ஃப்ரீசி சூட்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஆமா, இது கோடை காலத்துக்கான சூட் கலெக்ஷன். மொஹாலி புட்டிக் பட்டியாலா சல்வார் ஸ்டைல்ல இருக்கு. சரி, இதுக்கான தகவல்கள்லாம் அவங்க யூடியூப் வீடியோல இருந்து எடுத்திருக்கோம் இல்லையா? ஆமா, வீடியோவும் சில குறிப்புகளும் தான் நம்ம ஆதாரம். நம்ம நோக்கம் சிம்பிள் தான். இதுல என்ன இருக்கு, துணி எப்படி, வேலைப்பாடு, விலை, இதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா சொல்லணும். முக்கியமா இந்த கோடைக்கு எது சரியா இருக்கும்னு நீங்க முடிவு பண்ண இது ஹெல்ப் பண்ணும். சரி, இந்த கலெக்ஷனோட பொதுவான ஸ்பெஷாலிட்டி என்ன? சம்மர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றாங்களே. ஆமா, அது ரொம்ப முக்கியம். சூட்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஹெவியா இல்லாம நல்ல காத்தோட்டமா இருக்கிற துணிகள். கம்ஃபர்டபிள் சூதிங் ஃபேப்ரிக்னு சொல்றாங்க. ஓ, அதாவது போட்டுக்கிறதுக்கு இதமா இருக்கும். கரெக்ட். அதுவும் பாருங்க, நிறைய சூட்ஸ்க்கு லைனிங் தேவையில்லையா. வித்தவுட் லைனிங் ஸ்டிச் கர்வா சாக்தி ஒன்னு வீடியோலயே சொல்றாங்க. அப்படியா? அது பெரிய சௌகரியம்ல. கோடைக்கு அது ரொம்ப முக்கியம். நிச்சயமா. அப்புறம் துவைக்கிறதும் ஈஸி. ஈஸி வாஷ் ஆர்டிக்கல்னு மென்ஷன் பண்றாங்க. சரி சரி. துப்பட்டா அதுவும் முக்கியமாச்சே. சிலது நழுவிட்டு போகும். இல்ல, அதுக்கு நல்ல கேரண்டி தராங்க. நழுவாது, குத்தாது, உறுத்தாதுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. அதுலயும் டிஜிட்டல் பிரிண்ட், பிரஷ் பெயிண்ட், லேசிங்னு வெரைட்டி இருக்கு. ஓகே, விலையும் பரவாயில்லையா? ஆமா, ஒரு 2000 ரூபீஸ்ல இருந்து 3500 தான் பெரும்பாலும் இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் துணி வகைகள், டிசைன்ஸ் பக்கம் போவோம். எல்லாத்தையும் விட சில முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் கம்மி விலையில ஒரு 2000-2500 ரேஞ்சில் என்ன இருக்கு? அந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா லினன் அப்புறம் இட்டாலியன் காட்டன், இது ரெண்டும் மெயின். லினன்ல பூ பிரிண்ட் போட்ட துப்பட்டா, ஷர்ட்ல சின்ன சின்ன புட்டி ஒர்க். சிம்பிளா அழகா இருக்கும் போல. ஆமா, இட்டாலியன் காட்டன்ல லைனிங் தேவையில்ல, கலர் போகாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பம்பாக் ஷிஃபான் துப்பட்டா நல்ல ஷைனிங்கா இருக்கும். டிஜிட்டல் பிரிண்ட் வேற. கழுத்துலயே ஒர்க் இருக்கா? ஆமா, நூல் வேலைப்பாடு இருக்கு. இந்த பட்ஜெட்ல டெய்லி யூஸ்க்கு ஈஸி மெயின்டெனன்ஸ் ஆடைகள் மாதிரி தெரியுது. புரியுது. சரி, அடுத்த ரேஞ்ச் ஒரு 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய். இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல கொஞ்சம் பிரீமியம் ஃபீல் வருது. மஸ்லின், லான் காட்டன், கோட்டாடோரியா மாதிரி துணிகள். மஸ்லின் ரொம்ப சாஃப்ட் ரிச் லுக்கா இருக்கும். மஸ்லின்ல என்ன டிசைன்ஸ்? ஒன்னு சினான் டிஜிட்டல் பிரிண்ட் துப்பட்டாவோட இருக்கு, அது 3000 ரூபாய். இன்னொன்னு கொஞ்சம் ஹெவி, காஷ்மீரி பிரிண்ட், பாகிஸ்தானி ஸ்டைல் லேசிங் எல்லாம் வச்சு 3500 ரூபாய். ஓ, பாகிஸ்தானி ஸ்டைல் லேசிங், அது விசேஷமா இருக்குமே. ஆமா, பார்க்க நல்லா இருக்கும். அப்புறம் மஸ்லின்லயே இன்னொன்னு ஃப்ரெஞ்ச் நாட் ஹேண்ட் ஒர்க். இது முழுக்க முழுக்க கைவேலைப்பாடு. பார்க்க ரொம்ப நீட்டா கிராண்டா இருக்கும். கை வேலைப்பாடா? அப்போ இது கிஃப்ட் பண்ண கூட நல்லா இருக்கும்ல? எக்ஸாக்ட்லி, அவங்களும் அதான் சொல்றாங்க. இது 3500 ரூபாய். அப்புறம் லான் காட்டன் இருக்கு. லான் காட்டன்னா? அதுவும் ஒரு வகை சாஃப்ட் காட்டன் தான். 5 மீட்டர் ஆல் ஓவர் துணி. பார்சி எம்ப்ராய்டரி ஒர்க்கோட வருது. மல் சந்தேரி துப்பட்டா, இது 3000 ரேஞ்ச். பார்சி எம்ப்ராய்டரி. ஓகே, கோட்டாடோரியா பத்தியும் சொல்லிங்க. ஆமா, கோட்டாடோரியாலையும் 2-3 ஆப்ஷன்ஸ் 3500 ரேஞ்சில் இருக்கு. ஒன்னுல மெஷின் லக்னோவி ஒர்க், கூட ஷிஃபான் துப்பட்டால கையால பிரஷ் பெயிண்ட் செஞ்சிருக்காங்க. பிரஷ் பெயிண்டா? சூப்பர். இன்னொன்னு ராம் டெக்ஸ்ட்னு ஒரு பிராண்ட் துணியில பஃபிங் எம்ப்ராய்டரின்னு ஒரு ஸ்டைல். அது கொஞ்சம் புடைப்பா தெரியும். அதுக்கு கோட்டாடோரியா துப்பட்டா. ஓகே ஓகே. அப்போ விலை கூட கூட துணியோட தரம், வேலைப்பாடோட நுணுக்கம் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது. கரெக்ட். பொதுவா இந்த கலெக்ஷன்ல நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு. நூல் வேலைப்பாடு, ஃபார்சி, லக்னோவி, பஃபிங், ஃப்ரெஞ்ச் நாட்னு எம்ப்ராய்டரியில வெரைட்டி. பிரிண்ட்ஸும் அப்படித்தானே? டிஜிட்டல், ஃப்ளோரல். ஆமா, டிஜிட்டல், ஃப்ளோரல், செல்ஃப் பிரிண்ட், காஷ்மீரி, ஜியாமெட்ரிக்னு நிறைய இருக்கு. அப்புறம் லேசிங் ஒர்க், 4 பக்கம், பாகிஸ்தானி ஸ்டைல், குரோஷெட்னு துப்பட்டா பார்டர்லயும் சூட்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, மாஜா கிரியேஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ல கோடைக்கு ஏத்த மாதிரி நல்ல வசதியான ஸ்டைலான சூட்ஸை நியாயமான விலையில தராங்க. ஆமா, லினன்ல இருந்து கோட்டாடோரியா வரைக்கும் துணி இருக்கு. லைனிங் தேவைப்படாத ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிம்பிள் ஒர்க்ல இருந்து நல்ல ஹெவி ஹேண்ட் ஒர்க் வரைக்கும் இருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் கேட்ட நீங்க உங்க பட்ஜெட்டுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல சம்மர் சூட்டை இதுல இருந்து செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் நம்புறோம். கண்டிப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைவா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஆடைகள்ல கையால செய்யற வேலைப்பாடு, மிஷின்ல செய்யற வேலைப்பாடுன்னு ரெண்டும் பார்க்குறோம். எது நீடித்து உழைக்கும், இல்ல பராமரிக்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்கும், இதை பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா?
சும்மா ஒரு யோசனைக்கு தான். நீங்க இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.